கிரகத்தில் இருக்கும்போது தாதி பால் விட்டு சர்க்கத்தானே அடுத்த சமாசாரம் சொல்லுங்க. தேவிமார்களா, பாண்டவராய ஐவராஜாக்களையும் சூதுபகடை ஆடி நாடு நகர் எல்லாம் பறித்து வனாந்திரமான காடகம் ஓட்டி 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அச்சாத மாசம் ஐவராஜாக்களும் துளைத்து வந்தால் டெல்லி அஸ்னாபுரத்திலே நாடு அப்படி என்று கட்டளை. இன்றோடு 12 ஆண்டு காலங்கள் முடிய போயிருது. விடுந்தால் ஓராண்டு அச்சாத மாசம். அதனால அடைப்பாட்ட வரை 10 வாரே மாமாவை அழைத்து கேட்டேன். எங்க போறீங்க? பாண்டவராய ஐவராஜாக்களை வனத்திலே ஓட்டினேன். விடிந்தால் ஓராண்டு அச்சாத வாசம். அது கூட கண்ணால பார்த்தா மறுபடியும் மீண்டும் 12. மாமாவை அழைத்து கேட்டேன். பங்காளி சொத்தை எவன் ஏமாத்தி திங்கிறானோ மாரியாயி அங்கங்க என்ன இல்லையா ஒன்னே நான் சொல்றேன். அந்த பயம் இருக்கணும். பாண்டவர் ஐவராஜாக்களையும் அங்காளி கூட அதிர வரிச்சு நிக்கிறான். வரே இருப்பானா அழிஞ்சு போவா. ஒரு குண்டு ஊசி அந்த பூமியில தொட்டு இப்படி எடுத்தா வாய கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது முனையில ஒன்னே கேட்டேன். அந்த ஊசி முனையில அந்த துளி அந்த முனையில மண்ணு வருமே அது கூட அத கூட பாண்டவருக்கு தர மாட்டேன். சம்பாதிச்ச ஏன் சொத்து வாய ஊற போய் சம்பாதிச்ச. கானகத்திலே பிறந்த பிள்ளை செவடியா பிள்ளை. கானகத்திலே பிறந்த பிள்ளைகள் நீ ஒப்படிக்க போற. பாண்டவர் ஐவராஜாக்களையும் கண்டு விட்டால் மீண்டும் 12. ஒருவேளை செத்து இருந்தா மொத காரியம் உனக்குதான் எனக்கு இல்ல. மொத காரியம் அவனுக்கு அவனுக்கு பிள்ளைகள் அவனுக்கு மொத காரியம் அவனுக்கு. இங்க தொடரு ஓ பங்காளி அந்த பட்டி மக்கள் ஐவராஜாக்கள் பாண்டவர்களை தேடி பார்த்து வர போய் வான்னு ஒரே ஒரு வார்த்தை போயிட்டு வா. அதற்கு